எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. நிறைய பேட்ட பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, ஏன்னா புது புது விஷயம் எனக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் 29ஆம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். சரிங்களா? எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் சனி பகவான் தான் இருக்கின்ற அதாவது தன்னுடைய அதாவது துலா ராசியில் அவருக்கு உச்ச பலம், துலாத்துக்கு அடுத்தபடி அவர் கும்ப ராசியில அதிகமான ஒரு பலத்தை பெறுகிறார். சரிங்களா? இந்த கும்ப ராசியில தான் அவர் வக்ரம் பெறுகிறார். வக்ர நிவர்த்தியும் கும்ப ராசியில அடைய போறார். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறார். முதல்ல வந்து கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சரிங்களா? நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரோட்டாதி முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அடுத்த ஒரு 4.5 மாசம் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து இங்க சனி வக்ர பயிற்சி நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ராசிக்குள்ள அதாவது ஜென்ம சனி பலம் இழக்கிறார். அப்ப ஜென்ம சனி பலம் இழந்தா என்ன ஆகும்? கெட்டது உங்களை விட்டு விலகும். சரிங்களா? அப்ப கெட்டது விலகினாவே நன்மைகள் நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து மன அழுத்தம் குறையும். மன ரீதியா ரொம்ப நாளா இருந்து வந்த ஒரு பிரச்சனையான ஒரு போராட்டமான விஷயம் ஒரு முடிவுக்கு வரும். மன சஞ்சலங்கள் கண்டிப்பா சரியாகும். ஓரளவுக்கு மனசு தெளிவாகவும் சிந்தனை தெளிவாகவும் நல்லபடியா யோசிப்பீங்க, தெளிவா யோசிப்பீங்க. எடுத்த காரியத்தை கண்டிப்பா ஜெயிச்சும் காமிப்பீங்க, எடுத்த செயலை முடிச்சும் காமிப்பீங்க இந்த காலகட்டத்துல. அப்போ உங்களோட எண்ணங்கள் தெளிவாயிட்டாவே கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். ஒரு மனுஷன் எப்போ தடுமாறுவான்? மனசு தெளிவில்லாம இருக்கும்போது, எண்ணங்கள் தெளிவில்லாம இருக்கும்போது தான் அவன் தடுமாறுவான். இப்போ எண்ணம் மனசு ரெண்டுமே வந்து தெளிவாகுது. சரிங்களா? அப்போ கண்டிப்பா நீங்க எடுக்கிற காரியத்தில் ஜெயிச்சு காமிச்சிருவீங்க. ரெண்டாவது, ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் சனி பார்க்கிறார். இந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு உண்டு பண்ணி கொடுத்துட்டு இருந்திருப்பார். அந்த கருத்து வேறுபாடுகள் தற்போது சரியாகும். இல்லற வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பா குறையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஓரளவுக்கு ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட ஆரம்பிக்கும். முழுமையா இல்லைனாலும் ஒரு 50% 60% கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா முழுமையா சரியாக நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், முழுசா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து உங்க கையில தான் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க எப்படிப்பட்ட ஒரு மூவ் எடுக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வழியில உங்களோட வாழ்க்கை போகும். அப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போயிட்டாவே வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிடும். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி கஷ்டங்கள் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை அமைஞ்சும் அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, விட்டு கொடுக்கின்ற தன்மை இல்லாமல் போகிறது, ஒரு புரிதல் இல்லாமல் போகிறது, ஒரு பிரச்சனை, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிவுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாவே ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்க. எப்போ என்னடா இது, அதாவது வீட்டில் இருக்கிறதால வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அதிகமாக இருந்திருக்கும். வீட்டில் இருந்தால் ஒரே பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டுக்கே போகாமல் வெளியே இருந்திருப்பீங்க. ஸோ இது சும்மா ஒரு காமெடியாக சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் நடந்திருக்கும். சரிங்களா? கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஜென்ம சனி சொல்லவே தேவையில்லை. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா வாழ்க்கையில கண்டிப்பா அடிபடுவாங்க. யாரா இருந்தாலும் சரியா எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் யார்? கஷ்டத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை காமிக்கூடியவர் தான் சனி பகவான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம மறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனால பெருசா வாழ்க்கையில சாதிக்க முடியாது. ஒரு நிலைமைக்கு போனாலும் அதை தக்க வச்சுக்க முடியாது. இதே சின்ன வயசுல இருந்து அடிப்பட்டு கஷ்டப்பட்டு வரான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு உயரத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அவனுக்கு எந்த சர்க்கிள் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சு அவன் திரும்ப அதை சமாளிச்சு மேல வந்துருவான். ஆனா கஷ்டமே படாம வரான் பாத்தீங்களா, அவனுக்கு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டாலும் பெரிய டவுன்ஃபாலா கீழே வந்துருவான். ஸோ அதுதான் சனி வந்து எப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, யார் யார் எப்படிப்பட்டவங்க, நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, துரோகி யாருன்னு சொல்லிட்டு தெளிவா படம் போட்டு காமிக்கூடியவர் தான் சனி பகவான். சரிங்களா? அப்ப கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகுதான் எல்லார பத்தியும் ஒரு பாடம், ஒரு புரிதலை சனி பகவான் கொடுத்திருப்பார். இப்ப சனி நினைச்சு பெருசா கவலை கொள்ளாதீங்க, சனி பகவான் நினைச்சு நிறைய திட்டாதீங்க.
ஏன்னா சனியை போல ஒரு நல்ல கிரகம் கிடையவே கிடையாது சரிங்களா. கஷ்டத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை காமிச்சு அதன் பிறகு ஒரு ஏற்றத்தை சனி பகவான் கொடுப்பார். கண்டிப்பா ஏற்றத்தை கொடுப்பார், அது சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா கொடுப்பார். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா சனி வந்து ஒரு ஸ்லோ பிளானட். ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க ஆக்டிவா இருப்பீங்க, ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பா உங்களை விட்டு விலகும், சுறுசுறுப்பா இருப்பீங்க, ரொம்ப என்கேஜிங்கா இருப்பீங்க உங்க. அது மட்டும் இல்லாம மன ரீதியா பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா சரியாகும், மன அழுத்தம் குறையும், மன உளைச்சல் கண்டிப்பா சரியாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார். இப்போ வேலை இல்லாம அல்லது வேலையை இழந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். ஏன்னா ஜென்ம சனியில நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனா அதை விட இது மோசமா தான் இருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போயிருக்கும், நிறைய பேருக்கு இருக்கிற வேலையை இழந்து இருப்பீங்க, இந்த வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பீங்க, ஏன் என்னன்னு ரீசன் சொல்லாம டக்குன்னு வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை இழக்கிறது, வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போய் அங்கே போய் கஷ்டப்படுறது, அல்லது தொழில் சரியா அமையாம போறது, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் காசை போட்டு ஏமாந்து போறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருமானம் இல்லாம போறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தோட, நல்ல ஒரு சம்பளத்தோட, நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதால கண்டிப்பா நல்ல ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறாரு. 8, 12ஆம் இடங்கள் வலுவா இருக்கு, 10ஆம் இடம் வலுவா இருக்கு. அப்போ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில போய் பழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கு. ஸோ சொந்த ஊரை விட்டு அப்ராட் போயிட்டு அங்க வந்து யாருக்காக முயற்சி பண்றீங்களோ, வேலைக்காக முயற்சி பண்ணா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தேடி வரும். என்ன கேட்டீங்கன்னா இந்த ஜென்ம சனி, 7.5 சனி, அஷ்டமி நடக்கும் போது சொந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுங்க. டக்கு நீங்க வந்து இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பிளேஸ் ஜாப் சேஞ்ச் ஆயிட்டீங்கன்னாலே போதும், கண்டிப்பா பாதி கஷ்டங்கள் குறைஞ்சிரும். இது இடமாற்றம் ஜென்ம சனியில அஷ்டம சனியில செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கஷ்டங்கள் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். அப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்றீங்களோ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும். வெளிநாடு போறதுக்கு இந்த டைம் நல்லபடியா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மறைமுகமான வழியில சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், சில வருமானங்கள், சில லாபங்களையும் சனி பகவானும் சரி, குருவும் சரி உண்டு பண்ணி கொடுப்பாங்க. மேலும் இந்த டைம்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. 2ஆம் இடத்துல ராகு நிறைய வந்து பொய் சொல்ல வைப்பார். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல சில சில கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ண வைப்பார். அப்ப நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் போயிட்டீங்கன்னாவே, உண்மையா நேர்மையா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.